1 டேபிள் ஸ்பூன் வறுக்காத நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சுக்கு திக்கான பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் தனியா, இதை முதல்ல நல்லா வறுத்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு. லோ ஃப்ளேம்லேயே கருகு விடாமல் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததும் வறுத்த நிலக்கடலை 4 வரமிளகாய் சேர்க்குறேன். இந்த தேங்காய் ஃபுல்லாகவே சேர்க்குறேன். இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தேங்காயோட ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். சூடாறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மீடியம் சைஸில் நல்லா பழுத்த 2 தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். திரும்பவும் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை கொஞ்சம் வதக்குனதும் 1/2 துண்டு இஞ்சி, மீடியம் சைஸில் 7 பூண்டு தட்டி சேர்க்குறேன். சுரக்காயோட தோலை நல்லா எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் விதையை சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து காயில் தண்ணி சேர்க்காம நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதக்குனதும் அரைச்ச விழுது சேர்க்குறேன். லோ ஃப்ளேம்லேயே காயோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். வறுத்து பருப்பு தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காயிடும். அதனால் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டது, அதனால் சேர்த்துருக்கேன். நல்லா வேக வச்சதும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச அளவுகளில் 4 பேர் சாப்பிட்லாம்.